மத்திய இணையமைச்சராக இரண்டாவது முறை பதவியேற்ற எல் முருகன் தனது சொந்த ஊரான நாமக்கல் கோனூர் கிராமத்திற்கு வந்தார். இரண்டாவது முறையாக மத்திய அமைச்சரான அவருக்கு ஊர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது நாமக்கல் கோட்டை ரோட்டில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர்தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என கூறியிருக்கும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நிர்மலா சீதாராமன் குறித்த தவறான செய்தி விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வியை காட்டுகிறது. போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய துறையிலேயே எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அவர் உடனடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும். அதே போல் அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் பதவி விலக வேண்டும். டாஸ்மாக் கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போன்னு சொன்னாங்க. ஆனால் மாறாக அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் கடைகளை இரட்டிப்பாக்குனது தான் அவர்கள் செய்த சாதனையாக இருக்கிறது. கடந்த 10 வருடமாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார். மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை தரக்குறைவாக பேசி சில ஊடகங்கள்னால் இந்த யூடியூப் சேனல்ஸ் அதில் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் நிச்சயமாக நாம் நடவடிக்கை எடுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.